ஹலோ கைஸ், இந்த யூஎஸ்டிடியில் நம்ம எப்படி வந்து பண்ணணும், அதாவது வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ஆப் ரொம்ப முக்கியமானது, ஜியோடெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் நானே உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ இந்த ஜியோடெஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுக்க போகிறீங்க. எப்படி வித்ட்ராவல் பண்ணணும் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்ததும் உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதாவது கேஒய்சி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில் எல்லாம் ஆட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபைடா எப்படி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் லிமிட் காமிச்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஐஎன்ஆரில் வித்ட்ராவல் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். 30 நாளைக்கு மொத்தமாக இவ்வளோ தான் பண்ண முடியும். 365 நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு போட்டிருப்பாங்க. டிடிஎஸ் டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1% அப்படிங்கிறது பிடிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இதில் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே டேக்ஸ் பே பண்ணிவிட்டு தான் உங்களால் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அமௌண்ட் எடுத்தது காமிக்கிறேன். டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஐஎன்ஆர் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், நான் வந்து 2 வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 934 ரூபா எடுத்தேன். அடுத்ததாக 23,645 ரூபா எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சிடணும். அதாவது கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் இப்போ எப்படி வந்து அந்த யூஎஸ்டிடி பிளேஸில் உங்களோட பேங்க் டீட்டெயிலெல்லாம் எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி யூஎஸ்டிடி அட்ரஸை ஆட் பண்ணணும். அதை எப்படி அட்ரஸை ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஆப் உள்ள வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் கார்டு யூஎஸ்டிடின்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் உண்டு. ஓகேங்களா? இதில் யூஎஸ்டிடி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் அட்ரஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஆட் அட்ரஸ்னு கொடுத்ததும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்சி அப்படின்னு இருக்கும், அங்கே அதே தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே தான் வந்து உங்களோட யூஎஸ்டிடி அட்ரஸை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து அட்ரஸ் அலைஸில் ரொம்ப சிம்பிள், ஜியோடெஸ் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ இங்கே யூஎஸ்டிடி அட்ரஸை எப்படி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணின பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் யூஎஸ்டிடி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்டிடி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கீழே யூஎஸ்டிடின்னு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பேலன்ஸ் என்னோடய யூஎஸ்டிடி வந்து இங்கே நான் 216 யூஎஸ்டிடி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே செலக்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற சூஸ் பண்ணி இதில் டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே காப்பி டெபாசிட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு அட்ரஸ் காமிக்கும். இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்துட்டு இந்த அட்ரஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி சேவ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் முக்கியமான ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. அகைன் ஒருக்க சொல்கிறேன், நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதை சூஸ் பண்ணிட்டு செலக்ட் நெட்வொர்க்கில் டிஆர்எக்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். காப்பி டெபாசிட் அட்ரஸ் கொடுத்து உங்கள் அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுனா போதும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி பேங்க் கார்டு டீட்டெயில் ஆட் பண்ணிங்களோ அதே போல் யூஎஸ்டிடி ஆட் ஆயிரும். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக வித்ட்ரா கொடுக்குறதா. யூஎஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 டைம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். மினிமம் 1000 ரூபா இருந்தால் தான் வித்ட்ராவலே உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன். யூஎஸ்டிடியில் 4000 ரூபா கொடுத்துருக்கேன். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 24,000 ரூபா கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே வித்ட்ராவல் கொடுத்தாச்சு. வித்ட்ராவல் கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும் யூஎஸ்டிடி. அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஜியோடெஸ் அப்படிங்கிற வேலெட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு இங்கே டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த யூஎஸ்டிடியை ஐஎன்ஆராக சேஞ்ச் பண்ணிட்டு தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு அங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வந்து யூஎஸ்டிடி இங்கே ரிசீவ் ஆகியிருக்கணும். ரிசீவ் ஆன பிறகு தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும். ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டாக வருதுங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய USDT 216 USDT இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்க, எது ஹையஸ்ட் ப்ரைஸோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸே இன்றைக்கி வந்து 88 ரூபா தான் போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ 88 ரூபாங்கும்போது எனக்கு இங்கே செல் ஆகிற ப்ரைஸே வந்து 19,000 ரூபாய்க்கு தான் செல் ஆகுது. ஆனால் நான் வித்ட்ரா பண்ணது 20,000 ரூபா. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஆகும். USDTயில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். டேக்ஸ் போகும், அமௌண்ட் இதாகும். ஓகேங்களா, ஸோ USDTயில் இப்போ செல் நவ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல் ஆயிரும். செல் ஆன பிறகு வித்தின் ஒரு 10 to 30 மினிட்ஸில் ஸோ இதை நீங்கள் செல் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா, செல் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே டேஷ்போர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அமௌண்ட்டு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ அவைலபிள் பேலன்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். வித்ரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இங்கே உங்களோட பேங்க் டீட்டெயில் இருக்கும். கீழே வந்து எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்து வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒரு 3 hours to 4 hours ரிசீவ் ஆயிரும். இல்லைனா 24 hours உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆகிட்டா இல்லையான்னு INR ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து USDTயிலேருந்து INRக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா, ஜியோடெஸ் இந்த ஒரு ஆப் தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் டேக்ஸ் போகும் கைஸ். 1000 ரூபாலாம் வித்ட்ரா பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 70 ரூபா கிட்ட டேக்ஸே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எது வசதின்னு பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் அமௌண்ட் போடுறீங்கன்னா நீங்கள் USDTயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் ஒரு 2 or 3 times வீடியோ பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தேங்க்யூ கைஸ்.